படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஆக்சுவலாக. அவ்வளோதானே. சூப்பராக காமிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ரொம்ப ஸ்லோ ஃபேஸ் தான், ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருந்தாங்க. எதுவும் அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இல்லை. அது இந்த பத்து ஒரு பெரிய ப்ளஸ் ஆக்சுவலாக. கேமரா ஒர்க், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பர். மியூசிக்கும் சூப்பர். அப்புறமா அந்த ஸ்டார் கேஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த 8 years ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது. அந்த ஒரு எஃபர்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து படம். மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு டெபியூட் ஃபில்மே அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கதிஜா மேமோடது எல்லாருமே அவங்க டன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எக்ஸாக்ட்லி அ ஃபீல் குட் மூவி. ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் ஹரிதா மேமோட ஒர்க் ரொம்பவே நல்லா இருக்குது மற்ற படங்கள் மாதிரியே. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஆனால் போர் அடிக்கலை. நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும். ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கு. தேங்க்ஸ் மேம். ஓவரில் சூப்பர் தானா. ஒர்த்து ஃபேமிலியோடு வர்றதுக்கு ஒர்த்து கண்டிப்பாக இருக்குப்பா படம். அவங்க வண்டியில் போய்கிட்டே அந்த கதையை கொண்டு போகிறாங்கள, அதுதான்ப்பா ரொம்ப பெருசு. அவனை காப்பாற்றினான் பாரு, அவன் இன்னும் பெருசு. அவன் கற்பனாக இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்கான்ப்பா. சின்ன பசங்க படம் தான் பிடிச்சிருக்குப்பா. நீங்களாம் சின்ன பசங்க தானே, நீங்கள் கூட நடிக்கலாம் இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு. சூப்பர். மியூசிக்லாம் நல்லா இருக்குது. ஏராம மங்கலாம்ல சூப்பராக இருக்குப்பா. லொக்கேஷன் முதல்ல லொக்கேஷன் பார்க்கணும். சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ஒரு நல்ல ஒரு ட்ராவலிங் பற்றி எடுத்துருக்காங்க. ப்ளஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி ப்ரோ இந்த படம். ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். ஆக்டர்ஸ் புதுசாக இருந்தாலும் ஆனால் நல்ல ஆக்டிங் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, பொறுமையாக போகுது. பட் ஆனால் படம் சூப்பராக இருக்குது. எதுவும் லாகிங்லாம் இல்லை ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. எதுவும் அதில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. சூப்பராக தான் இருக்குது. நல்லா இருக்குது. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இதை எடுத்ததுக்கு இது ஒர்த்து தான் ப்ரோ. இது டேரக்டருக்கு நல்ல ஒரு கம்பேக் தான். நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு. ஹார்ட் வார்மிங்கான ஃபிலிம். கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபி வைஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்ச மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சு ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ரொம்ப சினிமாட்டிக்கலாமல் ரொம்ப லைவ்லியாக பண்ணியிருக்காங்க. ஒர்த் வாட்ச். பிடிக்கலைங்க ப்ரோ, பிடிக்கல ப்ரோ. எனக்கு சுத்தம் சீரியஸாக எனக்கு பிடிக்கல. நம்ம ஏன்னா அவங்க முன்னாடி படம்லாம் பார்த்தீங்கன்னா 2 படம் இருக்குங்களா, 2 படமும் நல்லாயிருக்கும். உண்மையிலே ஒரு கதை இருக்கும், லவ் இருக்கும். இதில் வந்து அவ்வளோ பெருசாகவே இல்லை. எதுவுமே லவ் சீனும் அவ்வளோ கனெக்ட் ஆகலை. ட்ராவல் தான் ஜஸ்ட்டு 1 line வச்சு எடுத்துருக்காங்க. ட்ராவல் பண்ணுறதுக்காக எடுத்த மாதிரி இருந்துச்சு படம். ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி போட்டிருந்தாங்க. அது எனக்கு கனெக்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேட்டாக வந்தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ராவல் பற்றி பேசுகிறதுனால அவனுக்கு அது பிடிக்கல. ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும் படம். வேணா ட்ராவல் பண்ணுறவங்களாம் பிடிக்கும் ப்ரோ. நார்மல் ஆடியன்ஸுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்களாம் பெட்ரோல் போட்டு உட்காந்து பார்க்கணும். ஆனால் படத்தை மியூசிக் சூப்பராக போட்டிருந்தாங்க. கேமரா ஒர்க்கும் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பக்காவாக இருந்துச்சு. அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் கதை இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம். ரைட்டிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். மற்றபடி எனக்கு அதான் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நான் இன்னைக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அது பீப்புளோட பார்க்குறப்ப தானே அவங்க ரியாக்ஷன்லாம் தெரியும். ஸோ எல்லா கீழேருந்து ஹாய் காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நானே பயணம் பண்ணுறவங்க தாங்க. நானே நாடு முழுக்க பயணம் பண்ணுறவங்க. அதனால் எனக்கே கொஞ்சம் போர் அடிக்குது. மியூசிக் தான் 10 வாட்டி சொல்லுங்கள். மியூசிக்லாம் ஓகே தாங்க. மியூசிக்லாம் ஓகே தான். ஓகே, நான் ஒருத்தன் தான் சொல்லுறேண்ணா. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. ட்ராவலிங் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ஃபுல்லாக ட்ராவலிங் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குது. சூப்பராக நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக ஃபுல்லாக ட்ராவலிங் சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணே. இல்லை நல்லா இருந்துச்சு. பெட்டராக இருந்துச்சு. படம் பெட்டராக இருந்துச்சு. ட்ராவலிங்லாம் ப்ரோ, லாகிங்லாம் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் படத்தை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டா நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க. அக்கா உங்களை கூப்பிட்றாங்க பேசு. நான் அந்த அக்கா கிட்ட இன்டர்வியூ நான் சொல்கிறதுக்கு இல்லை. நான் அண்ணே நீங்கள் அவங்ககிட்ட எடுங்க. நான் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன கோத்து படம் நல்லா இருந்துச்சுண்ணா. சொல்கிறதுக்கு இல்லைங்கண்ணா. மியூசிக் தரமாக இருந்துச்சுண்ணா. யுமான் யாரும் பேசுகிறா அண்ணே? ஐயோ ரமன் எல்லாருமே ஏதோ ஒன்றுண்ணா. படம் நல்லா ஹிட் ஆகுண்ணா. ஹீரோனி மாசம் இருந்துச்சுப்பா. எல்லாம் அந்த எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தாங்க. படம் வந்து ஓவரால் நல்லா இருக்குது சார். மீன்மணி படம் வந்துட்டு ரொம்ப அருமையான படம். பார்க்க வேண்டிய ஒரு படம்.
கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். அதாவது பசங்க மட்டும் கிடையாது, பெற்றோர்களும் சேர்ந்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். என்னென்னா இன்றைக்கி பசங்களை வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பெற்றோர்கள். அப்படின்னும் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்படின்றத வந்துட்டு நிச்சயமாக பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த படத்தை வந்து பாருங்கள். நிச்சயமாக பார்த்தாங்கன்னா பிள்ளைங்களை திட்ட மாட்டாங்க, அவங்களோட கனவுகளுக்கு அவங்க உயிர் கொடுப்பாங்க. ஆனால் தன்னுடைய நண்பனுக்காக பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயிண்டிங்கே மறந்துட்டு அவனோட கனவுகள் எடுத்துகிட்டு அவன் போகிறான் பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது வந்துட்டு ஏன்னா தனக்கு ஹார்ஸ் ரைடு வராதுன்னு தெரிஞ்சாலும் ஹார்ஸ் ரைடு ட்ரை பண்ணுறான், அதுக்கப்புறம் அவன் பைக் எடுத்துகிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்படின்றது தான் மேட்ரு. ஒரு 8 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. அதுக்கே நம்ம வந்து அந்த டைரக்டருக்கு பாராட்டணும், அந்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே பாராட்டணும் சார். இல்லை 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 இது போதும், இதுக்கு மேலே போனாலும் நல்லா இருக்காது. அந்த குழந்தைகளோட அந்த அதாவது இன்னொரு இடத்துல ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னென்னா நம்ம ஸ்கூல் லைஃப் பார்த்தோம், இந்த ட்ராவல் பார்த்தோம், இதுக்கடையில் இன்படியும் அதை விட சின்ன வயசில் கூட எடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு அது எத்தனை வருஷம் முன்னாடி எடுத்தாங்கன்னு தெரியல, சின்ன குழந்தையாக இருக்கும்போது எடுத்திருக்காங்க 2 பேரும். அதாவது முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போமோ அப்படின்னு அவன் சொல்லும் போது உண்மையிலேயே வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு அப்படி தான் இருக்குது. நம்மளோட வந்து தொடர்புகள் வந்து ஜென்மமாக வரும்போது ஏற்கனவே பழகினவங்க கூட மறுபடியும் பழகிற மாதிரி, உன்னை எங்கேயும் பார்த்துருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி கூட ஒரு ட்ராவலாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே ஓவரால் பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு படம் சார். அது வந்துட்டு நிச்சயமாக எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள். அருமையாக சார், சொல்லவே வேண்டாம். அவங்க ஏரம்மான் தங்கச்சி அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி கார்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட தனித்தன்மையை அந்த படத்தில் நிரூபிச்சிட்டாங்க அவங்க. யாருக்கு சார்? டைரக்டர் வந்து ஃபேமஸான டைரக்டர், உங்களுக்கு தெரியும் இல்லையா. சில்லு கருப்பேட்டு ஏழையெல்லாம் பண்ணியிருக்காங்க, பூவர்ஸ் பீப்பிள் ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து நிச்சயமாக இல்லை இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுவாங்க சார். இதே ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது சார் இந்த படம். சொல்லப்போனால் அந்த இமயமலையில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு யாரும் காட்டினதில்லை. அது இல்லாமல் ஒரு ஒரு சின்ன ஃபோட்டோ தான் காமிச்சாங்க, பயங்கர கிளாப்ஸ் பறந்துச்சு. அஜித் சார், அது அஜித் சாரே நடித்த மாதிரி இருந்துச்சு அந்த படத்தில். அந்த ஒரு சீனு அவங்களே அந்த பைக் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்தில்.